ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான கேரட் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 6-7 முந்திரி, கொஞ்சம் வறுத்த நிலக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6-7 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே நான் 3 மீடியம் சைஸ் கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. கேரட் ரொம்ப வேகணுன்ட்டு இல்லை, ஒரு 80% வெந்தால் போதும். இது கூடவே தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அது கூடவே 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரை சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது சின்ன சைஸ் மூடினால நான் 1/2 மூடி எடுத்திருக்கேன். பெரிய மூடி தேங்காய்னா 1/4 மூடி எடுங்க, அதுவே போதும். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி நிலக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் சாதம் வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாதம் நல்லா கேரட்டோட ஒன்றோடு ஒன்று கலந்து வரட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கேரட் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கேரட் சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கும் இது ஒரு சூப்பரான ரெசிபி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.